நானும் மட்டும் நன்றாக இருந்தால் பத்தாது, உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சண்டை இல்லாத, போர் இல்லாத, சமாதானமாக நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு சனீஸ்வர பகவான் நமக்கு மட்டுமல்ல, இங்கே நிற்கின்ற அடியார்களுக்கு மட்டுமல்ல, இந்த வானொலி நிலையத்தின் வாயிலாக 12 வானொலி நிலையங்களிலே கேட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் சனீஸ்வர பகவான் நீதி காரகனாக இருந்து, ஆயுள் காரகனாக இருந்து வாரி 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 வழங்க இருக்கிறார். ஆம், என்ன நீதி காரகன் சனீஸ்வர பகவான் ஒரு ஜட்ஜை போல. அது மட்டுமல்ல, ஆயுளை கொடுப்பவனும் சனீஸ்வர பகவான் தான். அந்த வகையிலே நீதி காரகனாக இருக்கின்ற சனீஸ்வர பகவான் மிக அற்புதமான வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு புகழ்பெற்ற திருநள்ளாறு தர்பாரணேஸ்வர சுவாமியினுடைய தேவஸ்தானம். ஆம் ஆம் ஆம், எவ்வளவு அழகான ஒரு ஏற்பாட்டை செய்த வண்ணம் இருக்கிறார்கள். சிவாச்சாரியார்கள் எல்லாம் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை செய்து மிக அழகான முறையிலே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆலயம் நடைபெறுகின்றது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 8:24 சுவாமி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனீஸ்வர பகவான் தான் நாட்டை காப்பவர். ஆஹா, சனீஸ்வர பகவானே, பகவானே, சனீஸ்வர பகவானே, என்ன கண்கொள்ளா காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகான ஒரு காட்சியை நாம் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். மூலஸ்தானத்திலே சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் மிக அழகான முறையிலே கற்பூர தீப ஆராதனை காண்பித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் நாதஸ்வர இசை கலைஞர்கள் இசைத்துக் கொண்டிருக்க, சுத்த மத்தளம் ஒரு பக்கம் வாசிக்க, தர்பாரணேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திலே சான்றோர்களும் ஆன்றோர்களும் பெரியோர்களும் குழுமி இருக்க, நாமும் அந்த கண்கொள்ளா காட்சியை சனீஸ்வர பகவானுக்கு நேராக நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு. ஆம், சனீஸ்வர பகவானுடைய இந்த கற்பூர தீப ஆராதனை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று வடலூர் வள்ளல் பெருமான் சொன்னாரே, அதுபோல ஜோதி வடிவமாக இருக்கின்ற இறைவனை ஜோதியினாலே பஞ்சபூதங்களினாலும் நம் ஆராதனை செய்வது கடமையாக இருக்கிறது. எங்களால் நிற்கக்கூட முடியாத அளவிற்கு மிக அழகான முறையிலே நெருங்கிய வண்ணம் அடியார்கள் இருக்கின்ற அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆஹா ஆஹா, தூக்கி அந்த சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லாம் 7 கலையிலே இருக்கின்ற அந்த தீப ஆராதனையை தூக்கி எல்லோருக்கும் உயரத்திலே காண்பித்த வண்ணம் இருக்கிறார்கள். ராஜா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் பெருந்தகைவர்கள் அழகான முறையிலே அந்த தீப ஆராதனையை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் காட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லதரும் கழுமலர் வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஆம், சனீஸ்வர பகவானுடைய அருள் இருக்குமேயானால் எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று சொன்னது போல